அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் 110 விதிகளின் கீழ் விவசாயிகளுக்கு கூடுதல் கடன் தள்ளுபடி அறிவித்திருக்கின்றார். அதாவது 1 லட்சம் வரை கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 75,000 ரூபாய் தள்ளுபடி செய்வதாக இந்த அறிவிப்பு. இதனால் தமிழக அரசிற்கு கூடுதலாக 900 கோடி ரூபாய் அதிக செலவாகும் என்றும், இதற்கு முன்பு விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி 5,900 கோடி தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள். இதை சேர்த்தால் மொத்தம் 6,800 கோடி ஆகும். அவ்வளவுதான் வரும். எங்களுடைய நோக்கம் விவசாயிகளுடைய கடன் முழுமையாக, அதாவது 5 ஏக்கர் வைத்திருக்கின்ற விவசாயிகளுடைய கடன் அத்துணை கடனும் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். கூட்டுறவு வங்கிகள் கடன் 5 10 ஏக்கர் வைத்திருக்கின்றவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 விழுக்காடு கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. அது அப்படி பார்த்தால் கிட்டத்தட்ட அரசுக்கு 18,000 கோடி ரூபாய் செலவாகும். ஆனால் இது கிட்டத்தட்ட 5,800 கோடி தான் வருகிறது. ஆனால் இது போதுமானது கிடையாது. இது முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. காரணம், இது சூப்பர் எல்னினோ இயர். இதனால் விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழல். குறிப்பாக டெல்டாவில் குறுவை சாகுபடி கடந்த ஆண்டு 6.5 லட்சம் ஏக்கர், இந்த ஆண்டு 2 லட்சம் ஏக்கர் தான். அதனால் இப்போ அரிசி கிட்டத்தட்ட 10 ரூபா விலை கூடிடுச்சு. இந்த நிலை போச்சுன்னா இன்னும் 10 ரூபா கூடும், அதிகமாகும். அதனால முதலமைச்சர் அவர்கள் இது போதுமானது இல்லை, பீஸ் கொடுக்கறது இல்லை. ஒட்டுமொத்தமா கிட்டத்தட்ட இன்னொரு கூடுதலாக என்ன, நீங்க 6,000 கோடி வந்துருச்சு, இன்னொரு 12,000 கோடி அறிவிங்க, முழுமையா தள்ளுபடி பண்ணுங்க. ஏன்னா விவசாயிகள் ரொம்ப கஷ்டத்துல துயரத்தில் இருக்கின்றார்கள். அடுத்தது, இப்ப நேற்று கூட பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் 5 கொலைகள் நடந்திருக்கிறது. கடந்த 10 நாட்களாக மதுரையில் பார்த்தீங்கன்னா 5 கொலைகள், கோயம்புத்தூர்ல ஒரு 4 கொலைகள், திருநெல்வேலியில, சென்னையில, இப்போ பல வகையான பல பகுதியில் கொலைகள் நடந்து வருகிறது. இது இந்த கொலைகளுடைய முக்கிய காரணம் என்று போதை பழக்கமும் மது சம்பந்தமா பிரச்சனைகள் தான். அதனால இதை கட்டுப்படுத்தணும். இன்னும் ஓரளவுக்கு போதை பழக்கம் கட்டுப்பாட்டில் இருக்கு, ஆனால் அது போதுமானது கிடையாது. ஏன்னா கடந்த 5 ஆண்டு காலத்துல மிகப்பெரிய அளவில் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் இளைஞர்கள். ஆனா அது உடனடியாக அதை கட்டுப்படுத்தலைன்னா இன்னும் மோசமான விளைவுகள் வரும். இருக்கிறாங்க. இது பல சம்பவங்கள் இருக்கு. கோயம்புத்தூர்ல நடந்தது அதே தான், இதுதான் அங்க இருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த மது வணிகத்தை குறைக்கணும். இந்த தவேக அரசு வருவதற்கு முன்பு அவங்களுடைய வாக்குறுதிகள் என்ன, நாங்க பூரண மதுவிலக்கு படிப்படியாக கொண்டு வருவோம், மதுவை குறைப்போம். ஆனா அவங்க செய்யற நடவடிக்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மது வணிகத்தை அதிகப்படுத்துவதற்காக பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக மான்டேக் சிங் அலுவலியாவை இன்னும் கூடுதல் தமிழ்நாட்டுக்கு வருவாய் எப்படி கூட்டலாம் என்று அதற்கு அவர் தலைமையிலே ஒரு குழு, 5 குழுவை அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழுவுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல 4வது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் வருமானத்தை எப்படி அதிகப்படுத்தலாம்னு அந்த குழுவுக்கு ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போன்ற இப்போ டாஸ்மார்க்ல செயலி அப்ளிகேஷன் கொடுத்து அதுல ஆன்லைன்ல புக்கிங் செய்யலாம், டாஸ்மார்க் தனியார் கிட்ட விற்கலான்னு அந்த மாதிரி திட்டங்கள், இதெல்லாம் தேவையில்லாது. இதனாலதான் இப்போ இவ்வளவு கொலைகள் வந்திருக்கிறதா காரணம் இதுதான். திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதற்கு காரணமே கடந்த திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு, கொலை அங்கங்க அன்றாடம் பல கொலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த காரணத்துக்காக தான் அத்துணை மக்களும் சேர்ந்து விஜய் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். இப்போ அந்த பிரச்சனையில இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். முதலமைச்சர் அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும். காவல்துறை அவர் கீழே தான் இருக்கு. அதனால இதை கொஞ்சம் முதலமைச்சர் அவர்கள் பார்க்க வேண்டும். புதிய அரசு பொறுப்பேற்று 100 நாள் ஆயிருக்கீங்க. 100 நாட்கள் என்பது ஒரு குறுகிய காலம்தான். இந்த குறுகிய காலத்துல மேல் மட்டத்தில் உள்ள ஊழல் ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது. இன்னும் கீழ்மட்டத்தில் இன்னும் கொஞ்சம் குறைய வேண்டும். இந்த சமீபத்தில் நடந்த பட்ஜெட்ல
பல திட்டங்கள் அறிவித்தார்கள். ஆனால் அந்த திட்டங்களுக்கு வந்து போதுமானது நிதி ஒதுக்கீடு இல்லை. தமிழ்நாடு முழுக்க திட்டங்கள் அறிவித்து அதற்கு வந்து 10 கோடி 12 கோடி 18 கோடி எல்லாம் போதுமானது கிடையாது. அதுல திட்டம் அதிகமா தேவையில்லை. இருக்கிற திட்டமும் நல்லா செஞ்சா போதும் அதுல. அதனால அந்த வகையில அதுல கவனம் செலுத்தணும். குறிப்பா எதுல அதிகமா முதலீடு செய்யணும்னா நீர்ப்பாசன திட்டங்கள். சண்டை போட்டுட்டு இருக்கோம், கர்நாடகா கேரளா ஆந்திராவோட சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா நமக்கு வர தண்ணியை நமக்கு வர மழையை நமக்கு சேமிக்கிறதுக்கு நம்மளால் முடியல. உச்சநீதிமன்றம் பல முறை சொல்லியும் இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள நீர்நிலைகளை இன்னும் நம்ம வரையறை செய்து அதை வந்து நோட்டிஃபை பண்ணி அறிவிக்கல. உச்சநீதிமன்றம் சமீபத்தில் போன மாசம் சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் 2 மாதத்துல தமிழ்நாட்டில் மற்றும் இந்தியாவில் உள்ள ஏரிகள் குளங்கள் எல்லாம் அதில் வந்து நோட்டிஃபை பண்ணணும், அவுட்லைன் பண்ணி நோட்டிஃபை பண்ணணும், ஜிஐஎஸ் மேப்பிங் பண்ணிடணும். இன்னும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஏரி கூட இது வரைக்கும் பண்ணல. கடந்த திமுக ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் எத்தனையோ முறை நாங்கள் சொல்லியும் பண்ணல. இதுல அதிகமாக கவனம் செலுத்தணும். டாஸ்மார்க் கிட்ட இருந்து வெளியில வந்துடணும். முதலமைச்சர் அவர்கள் அவங்களுடைய அரசாங்கம் வெளியில வாங்க, அது வேண்டாம். அதுக்கு கூடுதல் வருமானம் ஈட்டுவதற்கு நாங்க யோசனைகள் எங்களுடைய நிழல் நிதி அறிக்கையில நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்க 3 மாசத்துல 1 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்க கேட்கிற கேள்வியே தப்பு. அது எப்படின்னா 1 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இது வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், MOU தான் வந்திருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் வரல. இப்போ இதே தான் திமுக ஆட்சியில அவங்க சொன்னாங்க 12,16,000 கோடி முதலீடு வந்து விட்டது என்று அப்போதைய நிதி அமைச்சரும் சரி தொழில்துறை அமைச்சரும் பல முறை சொல்லி அப்புறம் நாங்க ஒரு புத்தகமே வெளியிட்டோம். பொய் முதலீடு புத்தகம் வெளியிட்டு அந்த புத்தகத்துல பார்த்தா 12,16,000 கோடி MOU தான் சைன் பண்ணிருக்கிறாங்க. அதுல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ வந்துச்சுன்னா 98,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளவுதான் வந்துச்சு. கிட்டத்தட்ட 9% தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது அப்போ நாங்க புக் போட்டப்போ 5 இயர்ஸ்ல. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு 11-12% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்புறம் அந்த 5 ஆண்டு காலம் முடியறதுக்குள்ள. அதனால இப்ப வர்றது வந்து ஒன்லி MOUs தான். இன்வெஸ்டர் மீட்டிங்ல எவ்வளவு MOUs தான் வந்திருக்கு. அது எவ்வளவு ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்னு போக தான் தெரியும். அதுல இதுவே வந்து இது எல்லாமே DMK பீரியட்ல போட்ட இனிஷியேட் அப்படின்னு TRV ராஜா சொல்லியிருக்காரு. இவங்க எதுவுமே இனிஷியேட் பண்ணலன்னு அவரு கிளைம் பண்ணிருக்காரு. இல்ல, அது ஒரு அரசு கவர்மெண்ட் வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். அதனால யார் இப்போ DMK காலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிமுக போட்ட அடித்தளம்னு சொல்லலாம், எப்படி வேணா பேசிட்டு போலாம். ஆனா வருது இல்ல, வரணும். அது வந்து இன்வெஸ்ட்மெண்டா வரணும். ஏன்னா DMK காலத்துல வந்து நிறைய தொழிற்சாலைகள் வந்து ஆந்திரா, தெலுங்கானா, குஜராத், மகாராஷ்டிராவுக்கு போயிடுச்சு. ஏன்னா இங்க கரப்ஷன் அதிகமா நிறைய கட்டுமானங்கள் இல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால அவங்க எல்லாமே அங்க போயிட்டாங்க. நிறைய பேர் அங்க போயிட்டாங்க. அவங்க எல்லாம் திருப்பி கூட்டிட்டு வரணும். ரெண்டாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்தா போதாது, வேலை வாய்ப்பு உருவாகணும். வேலை வாய்ப்பு வந்தா போதாது, உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கணும். அதற்கு சட்டத்தை தாவைக்க அரசு கொண்டு வரணும். என்ன சட்டம்னா, தமிழ்நாட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளுக்கு வேலை வாய்ப்பில் 80 விழுக்காடு வேலை வாய்ப்புகள் உள்ளூர் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வர வேண்டும். இந்த சட்டம் ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, மகாராஷ்டிரா, ஹரியானாவில் இருக்கு. தமிழ்நாட்டிலையும் இது கொண்டு வந்தாலும் இது TVK உடைய வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி. இது சட்டம் கொண்டு வரதுல எந்த தப்பும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுல வந்து நிதி ஆதாரமும் தேவைப்படாது, பினான்சியல் எதுவுமே கிடையாது, லாஸ்ட்ல இல்ல. சட்டம் கொண்டு வாங்க, வேலை வாய்ப்பு இன்னும் தானே உருவாக போகுது.